உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த விஷயத்தை கேட்டிருந்தாரு, சால்டரிங் கிட் பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. டாப் 5 பெஸ்ட் சால்டரிங் கிட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனா ஒரு சால்டரிங் கிட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்டரிங் மிஷின் வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சால்டரிங் கிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிறைய ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் அதிகமா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு ஒயர் விட்டா அதை கடையில் எடுத்துட்டு போய் போனோம்னா அதுல ஏதோ பெரிய விஷயம் நடந்த மாதிரி அந்த கடைக்காரன் நம்ம கிட்ட வந்து 1000 ரூபாய் கூட 2000 ரூபாய் கொடுனுவா. அந்த ப்ராடக்ட்டோட விலையே 5000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 40-30% வந்து ரிப்பேருக்கு செலவு பண்ணணும். ஸோ அதே விஷயத்த நம்ம கிட்ட அந்த சால்டரிங் கிட் இருந்ததுன்னா அது மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வரும். ஸோ அந்த ஒரு கிட் இருக்கும் பொழுது அந்த வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட வந்து இப்போ எவ்வளோ சேவ் ஆகும், கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்களே DIY டூ இட் யுவர் செல்ஃபா வந்து வீட்டிலே பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுல மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது இந்த சால்டரிங் கிட். சோ இத ஒன்னு வாங்கிட்டீங்க அப்படினா உங்களால எல்லா விஷயங்களையும் பண்ணிக்க முடியும். சோ அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சால்டரிங் கிட் வாங்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுல நிறைய விதமான டிப்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு போர்டு வந்து இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அதுல என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்கு ஏத்த மாதிரியான டிப் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து தின் டிப்பா இருக்கலாம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரில கர்வ் பண்ண மாதிரி இருக்கலாம், ஒன்னு வந்து 45 டிகிரில ஸ்லாண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சில டிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெலிசா ஷார்ட் டிப்பா இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு டிப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில வந்து உங்களுக்கு சால்டரிங்ல வந்து யூஸ் ஆக போகுது. அண்ட் நீங்க சால்டரிங் கிட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு சால்டரிங் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓவர் பர்ரு மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு புல்லிங் அண்ட் எக்ஸிட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை டில்ட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான கிட்டும் வந்து தராங்க கூடவே. சோ இது பேர் ஸ்லாடர் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சோ அந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சால்டரிங் கிட் வாங்கும் பொழுது நீங்க பாத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்ல சால்டரிங் வச்சிட்டோம், எனக்கு வந்து அந்த இடத்துல சால்டரிங்கே தேவையில்லை, இல்ல பழைய சால்டரிங் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து டீசால்டரிங் பம்ப் அப்படின்னு ஒரு விஷயம் தராங்க. இந்த கிட்ல இந்த ஒரு விஷயமும் வந்துருது. சோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்க தேவையில்லாத இடத்துல சால்டரிங்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டரை வச்சு இதை வந்து டீப் பம்ப் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் சால்டரிங் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து EM அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகேவா? சோ அந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கொடுக்குறாங்க. சோ அதோட குவாலிட்டி வந்து டிபெண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு சில EM வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல ஆயிடுது, ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும், புகையும் வந்து ரொம்ப கம்மியாகும். சோ அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ல வருது அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்டரிங் ஜெல் வந்து இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டா ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. சோ அதுவும் அந்த கிட்ல வருது. அதையும் நீங்க வாங்கும் பொழுது நான் சொன்னதை தாண்டி வேற எதனா வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சம் பேலன்ஸ்டு டூல் வந்து கொடுக்குறாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்றதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த கிட்ல வருதா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சால்டரிங் மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா அது வந்து 60 வாட்ஸ்லயும் 220 வோல்ட் அவுட்புட்லயும் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுதான் வந்து அதிகமான ஹீட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரியான சால்டரிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஹீட்டர் செராமிக் ஹீட் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ப்ராடக்டா உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வரா மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஒரு ஹீட்டர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்ல இருந்து உங்களுக்கு 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஹீட். அது மட்டும் இல்லாம இது யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன மாதிரியான சால்டரிங் பண்ணலாம், அது எவ்வளவு பெரிய எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்ல ஒரு சின்ன குண்டு பல்பு போயிடுச்சு, இல்ல ஒரு LED பல்பு போயிடுச்சு, ஒரு CFR பல்பு போயிடுச்சுனா கூட அதை கழட்டி அதுல என்ன போயிடுச்சு அப்படிங்கறத நீங்களே ரீப்ளேஸ் பண்ணும்போது நீங்க அந்த வேலையும் கத்துப்பீங்க. அட் தி சேம் டைம் நீங்க ஒரு புது விஷயத்தையும் வந்து செய்றீங்க DIY அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அப்படிங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவுதாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சால்டரிங் கிட்டுக்கான ஒரு சின்ன பேக் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆர் பவுச் ஏதோ ஒன்னு. அண்ட் வாரண்டிலாம் இதுக்கு அதிகமா தரது இல்ல, மினிமம் 3 மாசம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவுதாங்க. இந்த விஷயங்களை மட்டும் பேஸ் பண்ணி இங்க ஒரு சால்டரிங் கிட் வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சோ அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். 5th பிளேஸ்ல Techtest Soldering Tool Kit பத்தி பார்க்க போறோம். 15-in-1 Soldering Iron கிட்டா வருது. 25-in-1 screw driver செட்டும் இதுல கூடவே ப்ரொவைட் பண்றாங்க. வாட்ச் அண்ட் லேப்டாப் ரிப்பேர் பண்றதுக்கு 40 பேக் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹை பிரஷர் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சால்டரிங் கிட் இந்த மாதிரியான விஷயங்களும் அடிஷனலாவே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1658 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 46 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல OSFT 7-in-1 Soldering Tool Kit பத்தி பார்க்க போறோம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் DC and AC வோல்டேஜ்காக தராங்க. 25 வாட் வெல்டிங் ஸ்டிக் இருக்கு. 6-in-1 எலக்ட்ரிக் சால்டரிங் அயன் ஸ்டாண்ட் தராங்க. டியூரபிள் ஹை குவாலிட்டி சால்டரிங் அயனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1249 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 2 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல amiciTools Soldering Tool Kit பத்தி பார்க்க போறோம். மல்டிபிள் டிப்ஸ் தராங்க. கூடவே டூல் பேக்
40 பீஸ் ஓட வருது. வுட் பர்னிங் பென் அயன் டூல் செட்டா வருது. டிரான்ஸ்ஃபர் ஸ்டென்சில் கட்டிங் சால்டரிங் பண்றதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு. ஆன்டி ஸ்லிப் சிலிகான் ஸ்லீவ் தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2199 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 45 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல KKmoon Soldering Tool Kit பத்தி பார்க்க போறோம். 4-in-1 Soldering Iron Kit 60 watts வரைக்கும் தராங்க. 14-in-1 full set kit தராங்க. 5 soldering tips இருக்கு. 2 anti-static tweezers and solder wire provide பண்ணிருக்காங்க. 6 interchangeable tips இதுல இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 3926 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Corslet Soldering Tool Kit பத்தி பார்க்க போறோம். 60 watts 220 soldering iron pin wire ஓட வருது. 6 double side assist tools தராங்க. Stainless steel tweezers and 5 tipsum கூடவே அடிஷனலா ப்ரொவைட் பண்றாங்க. Desoldering pump and 6-8 toolsum இதுல இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1308 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 197 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் and first commentல பின் பண்ணிருக்கேன். பட் Amazonல இருக்க ஒரு சில ப்ராடக்ட் Flipkartல இருக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நல்ல ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் ஆட் அவுட் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.